வெடிக்கு தடை போடுறதுக்கு பதிலாக குடிக்கு தடை போடுங்கள். பல குடும்பங்கள் நிம்மதியாக தீபாவளியை கொண்டாடட்டும். நம்ம ஹெல்மெட் போடலானாலும் ஃபைன், டாக்குமெண்ட் சரியா வச்சு இல்லலானாலும் ஃபைன். ஆனா இவங்க ரோடு மட்டும் ஒழுங்கா போட மாட்டாங்களாம். என்னங்க சார் உங்க நியாயம்? ஒரு மாசம் நான்வெஜ் சாப்பிடாம இருக்க முடியுமா? எங்க பாட்டி எல்லாம் சின்ன வயசுல வருஷத்துக்கு 2 முறை தான் நான்வெஜ் சாப்பிட்டாங்களாம். அப்ப இனி வெஜ் மட்டும் தானா? அதுக்கே அவ்வளவு சலிச்சுக்கிறீங்க? வெஜ்ல எவ்வளவு வெரைட்டிஸ் தெரியுமா? எல்லாத்தையும் ஒரு புடி பிடிப்போம். அடடே, ஆட்டுக்குட்டிக்கு என்னாச்சு தம்பி? இந்த ஆட்டுக்குட்டி ரோட்ல அடிபட்டு கத்திட்டு இருந்துச்சு. ஐயோ பாவம், அப்புறம் என்னாச்சு தம்பி? அப்புறம் நான் தான் காப்பாத்தி டாக்டர் கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வரேன். இந்த ஆட்டுக்குட்டி யாரோடது தம்பி? இந்த ஆட்டுக்குட்டி யாரோடது தெரியாதுங்க. ஆனா இன்னும் 2 வாரம் எப்படியாவது நல்லபடியா பாத்துக்கணுங்க. 2 வாரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க தம்பி? பொட்டாசி முடிஞ்சோடனே தலைவர குழம்புல கொதிக்க விட்டுருவாங்க சார். பட்டுக்குட்டி என்ன பண்றீங்க? அது வாங்க, வாழை இலை கட் பண்ணி சாப்பிட எடுத்துட்டு போறீங்க. ஏன் உங்க வீட்டுல தட்டு இல்லையா? இந்த வாழை இலைய பத்தி நான் உங்க எல்லார்கிட்டயும் சொல்லியே ஆகணுங்க. சொல்லுங்க. வாழை இலை வாழ வைக்கும், வாழ வழிவகைக்கும். இப்படிப்பட்ட வாழையில சோறு போட்டு சாப்பிடும்போது உடம்புக்கும் நல்லது, தூக்கி வீசினா மண்ணுக்கும் நல்லதுங்க. தயவு செஞ்சு ஹோட்டல்ல பிளாஸ்டிக் கவரை சாப்பிடறதுக்கு யூஸ் பண்ணாதீங்க. அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு தரையில தூக்கி போடும்போது அது மேல மழை துளி படும்போது தரைக்கு போகாம அப்படியே தடுத்து ஆவிக்கிடும். பிளாஸ்டிக் கவர் மக்கவும் மக்காது. ஸோ நம்ம வாழை இலைய பயன்படுத்தும் போது நமக்கும் நல்லது, விவசாயிகிட்ட இருந்து வாங்கினா விவசாயிகளுக்கும் நல்லது, தூக்கி எறியும் போது வாங்கிக்கிற மண்ணுக்கும் நல்லதுங்க. தங்கக்குட்டி எங்க கிளம்பிட்டீங்க? அது வாங்க, தீபாவளிக்கு ஊருக்கு போலான்னு கிளம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பார்த்தா ஒரே கூட்டங்க. சரி எப்படியா ஊருக்கு போயிடணும், டிக்கெட் எவ்வளோன்னு போய் கேட்டா அவன் சொல்றான் 2000 3000. கம்பெனில போனஸ் போடுற காசு போயிட்டு வரதுக்கே சரியா போயிடும் போலங்க. இவ்வளோ செலவு பண்ணி ஊருக்கு போய் தான் ஆகணுமா, இல்ல ரூம்ல போய் படுத்தலாம்னு நினைச்சா அப்பதாங்க ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. என்னதுங்க ஞாபகம்? அம்மா வேற ஃபோன் பண்ணி அழுதாங்க, உன்னை பார்க்கணும் போல இருக்குடா கண்ணுன்னு. அது வரையா மைண்ட்ல ஓடிட்டே இருக்குங்க. என்னங்க இப்படி இறங்கிட்டீங்க? நான் இறங்கலைங்க, ஏறி இருக்கேன். வேற வழி இல்லைங்க, ஊருக்கு போய் ஆகணும், அம்மாவை பார்த்தே ஆகணுங்க. என்னங்க பண்ண சொல்றீங்க? எங்களை மாதிரி சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர்ல வந்து வேலை செய்யறவங்க எல்லாத்துக்கும் இந்த நிலைமை தாங்க. செல்லக்குட்டி, இது என்ன கோலம்? பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் பஸ்ல போக இலவசம்னு சொன்னாங்க, அதான் பொண்ணு மாதிரி வேஷம் போட்டு வந்துட்டோங்க. ஏங்க சோகமா இருக்கீங்க? படிச்சு சொன்னேன் இந்த ஸ்கூல்ல செக்காதீங்கன்னு, கேட்டிங்களா டாடி? ஏங்க அப்படி சொல்றீங்க? பின்ன நிறைய ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, அதை முடிச்சதும் தூங்கிடுறேன், விளையாட டைமே இல்லை. எங்க கிளம்பிட்டீங்க? நாங்க காந்தாரா படம் பார்க்க போறோம். படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. நாளைக்கு இட்லி கடை படத்துக்கு போறோம். நத்த கேக்கு, இன்னைக்கு என்ன செஞ்சீங்க? என்னன்னு தெரியலங்க, நேத்துல இருந்து உடம்பெல்லாம் இசை ஆர்வம் ஊறுதுங்க. அட சூப்பருங்க. அப்புறம் என்னாச்சுங்க? வீட்ல இருக்க எந்த பொருளை பார்த்தாலும் தட்டி இசைய வெளியில கொண்டு வர தோணுச்சுங்க. இசைய வர வச்சீங்களா? அதுக்கு தாங்க கிச்சன்ல இந்த மண்பானையை எடுத்து வந்து கடை மாதிரி வாசிச்சனுங்க. அச்சோ, அப்புறம் என்னாச்சுங்க? அப்புறம் என்ன, போட்ட மியூசிக்ல பானை சில்லு சில்லா நொறுங்கிடுச்சுங்க. இப்ப கடத்தோட நிலைமை என்னங்க? கடை இருந்த தடமே தெரியாம போச்சுங்க. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா. எங்க கிளம்பிட்டீங்க? பக்கத்து ஏரியாவுல வீடு கட்ட செங்கல் பத்தலையாம், அதான் எங்க அம்மா சுட்ட இட்லியை கொண்டு போய் கொடுக்க போறேன். அச்சோ, தங்கமயில எங்க கிளம்பியாச்சு? கடைக்கு தானுங்க, வீட்டுல காய்கறி இல்லங்க, அதான் வாங்க போறேன். வாங்கிட்டு வந்தாதான் வீட்டுல சோறுன்னு அம்மா சொல்லிட்டாங்க. தனியா போயிட்டு வந்துருவீங்களா? அதெல்லாம் நான் போய்ப்பேன், நீங்க வழி விடுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம. தயிர் பச்சடி என்ன மலை மாதிரி துணி கிடக்கு, என்னாச்சுங்க? பெட்ல சூச்சு போயிட்டேன்னு அம்மா ஒரு வாரம் துணியெல்லாம் துவைக்க சொல்லிட்டாங்கங்க. அச்சோ, என்ன இப்படி சொல்லிட்டாங்கங்க? சூச்சு போனது ஒரு குத்தமாங்கங்க. சின்ன பாப்பானா சூச்சு போவாங்க தானுங்க. அம்மாவுக்கு தெரியலையேங்க,
இவ்ளோ துணியை இந்த சின்ன பாப்பா எப்படி துவைப்பேனுங்க? அடுத்து நாம என்ன பண்றதுங்க? அதாங்க எல்லா துணியிலயும் சென்ட் அடிச்சு மடிச்சு வச்சிடலான்னு இருக்கணுங்க. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. பால் கொழுக்கட்டை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வீட்டை பெருக்கிட்டு இருக்கேனுங்க. இல்ல கூட்டிட்டு இருக்கேனுங்க. பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. நீங்க எப்படி சுத்தம் பண்ணீங்கன்னு பின்னாடி பாருங்க. ஏதோ மலை மாதிரி கிடக்குங்க. காலையில இருந்து ஹெல்ப் பண்றேன்னு இப்படிதானுங்க அக்க போரு பண்றான். ஆயுத பூஜை அதுவுமா? எங்க ஓடுறீங்க? விட்டுருந்தா எங்க அம்மா எனக்கு பூஜை பண்ணிருப்பாங்கங்க. அச்சோச்சோ, தங்க குட்டிக்கு என்னாச்சு? அதுவாங்க ஆயுத பூஜைக்கு பொட்டு வைக்க எங்க அம்மா புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர சொன்னாங்கங்க. அது வாங்க எங்க அம்மா என்கிட்ட சரஸ்வதி பூஜைக்கு உன் புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாடா கண்ணு போட்டு வைக்கணும்னு சொன்னாங்கங்க. அதான் புக்ஸ் எடுக்க ஓடுறீங்களா? அட அதுக்கு இல்லங்க, எக்ஸாம் முடிஞ்சதும் ஸ்கூல் புக்கை எடைக்கு போட்டு ஐஸ் வாங்கி சாப்பிட்டுட்டேங்க. எங்க அம்மா வேற அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கு தாங்க துரத்திட்டு வராங்கங்க. ஐயோ, இப்ப என்னங்க பண்றது? நீங்கெல்லாம் ஆயுத பூஜை கொண்டாடுவீங்க, ஆனா எங்க அம்மா எனக்கு பூஜை வச்சு கொண்டாட போறாங்கங்க. எனிவேங்க, எல்லாத்துக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள்ங்க. மீண்டும் சந்திப்போங்க. நெத்தியில என்னங்க? ஆயுத பூஜைக்கு பொட்டு வைக்கிறது எங்க அம்மா பண்ண வேலைய பாருங்க. பொட்டு சைஸ்ல வைக்காம தட்டு சைஸ்ல வச்சா வீடியோ பாக்குற பொண்ணுங்க என்ன பார்த்து சிரிக்க மாட்டாங்களா? என்னங்க பண்றீங்க? இந்த நவ சுண்டலுக்கும் பொரிக்கும் கையில கிடைக்க எவ்வளவு வேலை வைக்கிறாங்க, இதத்தோட அதத்தோடன்னு. அப்பப்பா முடியலடா சாமி. உங்க வீட்லயும் இப்படித்தானா அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அட்டா, ஏன் இவ்ளோ வேகமா ஓடி வரீங்க? அதுவா, ஆயுத பூஜைக்கு பொட்டு வைக்க என்னோட ஸ்கூல் புக்க அம்மா எடுத்துட்டு வர சொன்னாங்க. தான் ஓடி வரீங்களா? அதுக்காக ஓடி வரல, எக்ஸாம் முடிஞ்சு போச்சுன்னு புக்கை எடைக்கு போட்டுட்டேன். அது தெரிஞ்சு அம்மா துரத்திட்டு வராங்க. பட்டுக்குட்டி என்ன பண்றீங்க? அதுவாங்க ஆயுத பூஜை வருது இல்லைங்க, அதாங்க என்னோட டாய்ஸ் எல்லாம் நானே கிளீன் பண்ணிட்டு இருக்கேங்க. நீங்க ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நானே தொடச்சு வச்சாதான் எங்க அம்மா சுண்டலும் பொரியும் தருவேன்னு சொல்லிட்டாங்கங்க. மைக்குக்காரரே செத்த அந்த மைக்க ஓரமா வச்சுட்டு எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். என்னது நானா? அட ஆமாங்க, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணா பொரியும் சுண்டலும் உங்களுக்கு கொஞ்சம் தரேனுங்க. பலசர கடை வச்சிருக்கேன், முன்னாடி மாதிரி நல்லா போக மாட்டேங்குது. ஏதாச்சும் பரிகாரம் சொல்லுங்க. அந்த குளத்துல குளிச்சுட்டு நேரா உன் கடைக்கு போய் 2 லாபி பப்பு, 5 ரூப் லேஸ் பாக்கெட், 10 ரூபாய் ஆரஞ்சு ஜூஸ் கொண்டு வந்து ஆத்தாட்ட இத செய், எல்லாம் நல்லா நடக்கும். மீத காசு தருவியா மாட்டியாயா? என்னோட ஸ்டாப் வேற வரப்போகுது. இங்கிட்டு வர்ற அங்கிட்டு போற என்ன ஆட்டைய போடலான்னு பாக்குறியா? மீத காசு தரலைனா டிரைவர் கிட்ட பஸ்ஸ வாங்கி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு தான் கொடுப்பேன். உங்க பஸ் சரியா ஓடலைனா என்னெல்லாம் எதுவும் சொல்லிட்டு இருக்க கூடாது. அந்த இடத்த நல்லா பூசுப்பா. ஒரு செவத்த பூசறதுக்குள்ள 10 பேர் வந்துடுறானுங்க. பேசாம ஓரமா போறியா இல்ல சிமெண்ட் அள்ளி வாயில பூசவா? அண்ணே, லாஸ்ட் ஓவர் 20 ரன் அடிக்கணும். ஏன்டா எல்லா ஓவரையும் நீங்க டொக்கு வச்சு காலி பண்ணிட்டு என்னைய லாஸ்ட் ஓவர்ல அடிக்க சொல்றீங்க? போங்கடா முத. அவன் போடுற எல்லா பந்தும் தலைக்கு மேல போகுது. நானும் எவ்வளவுதான் எக்கி எக்கி அடிக்கிறது. மாமா, உன் பொண்ணு ரெடியா இருக்கு, சொல்லு, மாப்பிள்ள அடக்கிட்டு வந்துடுறேன். அடே தம்பிகளா, அந்த கருப்பனை அவுத்து விடுங்கடா. அடக்கி ஆடுது முரட்டுக்காடு. அந்த இடத்த நல்லா பூசுப்பா. ஒரு செவத்த பூசறதுக்குள்ள 10 பேர் வந்துடுறானுங்க. பேசாம ஓரமா போறியா இல்ல சிமெண்ட் அள்ளி வாயில பூசவா? வாங்கனி, என்ன சோகமா ஹோம்வொர்க் பண்றீங்க? அம்மா கேட்ட கேள்விக்கு சரியா பதில் சொல்லியும் திட்டு வாங்குறது மனசுக்குள்ள நீடுதுங்க. மனசுக்குள்ள ரொம்ப நெருடுதுண்ணா. என்னது நெருடுது? அச்சச்சோ, என்னாச்சுங்க? அம்மா A for apple, B for ballன்னு சொல்லி கொடுத்தாங்கங்க. சரி, நீங்க என்ன சொன்னீங்கங்க? நான் A for having ball, B for putti ballன்னு சொன்னேனுங்க. அப்போ உன் நினைப்பு பூரா சொம்பு மேலதான் இருக்கு. பஞ்சர் பார்க்கணும்னா 100 ரூபாய், புது டியூபா போட்டுருங்க. டியூபோட சேர்த்து மாத்தணும்னா 200 ரூபாய். ஐயோ, 200 ரூபாய் ஜாஸ்தியா இருக்கு. 150 ரூபாய் தரேன். அப்போ நான் உங்க பைக்கா 2 நாள் வச்சு விளையாடிட்டு தான் தருவேன், ஓகேவா? வெயில் காலமா இருக்கேன்னு இளநீ கடை வச்சது ஒரு குத்தமா? நல்லா வழுக்கையா ஒரு இளநீ கொடுங்க. என்ன தம்பி? தண்ணி கொஞ்சமா இருக்கு. ஹேய்,
இன்னும் வேணும்னா அந்த பானையில இருக்கு, எடுத்து குடிச்சிட்டு போ. வாசன ரோஜா, இன்னைக்கு என்ன செஞ்சீங்க? ஏன் ஓடி வரீங்க? சயின்டிஸ்டா மாதிரி சாதனை பண்ணலாம்னு நினைச்சனுங்க. அப்படி என்ன சாதனை பண்ணீங்க? எங்க பண்றதுங்க, என் சாதனைலாம் சோதனையாவே போகுதுங்க. சத்திய சோதனை. அந்த அளவுக்கு என்னதாங்க நடந்துச்சு? அம்மா ரிமோட் கண்ட்ரோல் கார் வாங்கி கொடுத்தாங்கங்க. அட சூப்பருங்க, நல்லா விளையாண்டீங்களா? அதாங்க இல்ல, காரை பார்த்ததும் உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க மூளை பிராண்டுச்சுங்க. பிராண்டதுப்பா. அச்சச்சோ, இப்ப காரோட நிலைமை என்னங்க? வழக்கம் போலதானுங்க, காரை சும்மா பிரிச்சு பிரிச்சு வச்சுட்டேனுங்க. சும்மா தனித்தனியா பிரிச்சு 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 வச்சிடுறேன். ஹலோ மம்மா, ஹலோ டிபி டிபி டப டப டுபி டுபி டப டப பாச்சி பாச்சி பூ 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 பூ. பாப்பா பாப்பா பாப்பா, ஹலோ பாப்பா. பட்டு ரோசா, என்ன காதுல பூவோட ஓடி வரீங்க? சத்திய சோதனை ஆகி போச்சுங்க. சத்திய சோதனையா? என்னாச்சுங்க? நான் பூ பூக்கும் ஓசை, அதை கேட்க ஆசைன்னு மெதுவா பாடிட்டே உள்ள போனானுங்க. என்ன ஒரு மென்மையான பாட்டு. அது பாட்டு இல்லைங்க, எனக்கு நானே வச்சுக்கிட்ட வேட்டு. என்னங்க சொல்றீங்க? அட ஆமாங்க, அம்மா பூவை பாதியில கட்டி வச்சுட்டு போயிருந்தாங்கங்க. சரிங்க, அதுக்கு என்னங்க? அத பார்த்ததும் எனக்கும் பூ கட்ட ஆசை வந்துருச்சுங்க. உங்களுக்கு ஏங்க இந்த ஆசை? ஏன் நேரங்க, பூவோட நூலை புடிச்சு இழுத்தேனுங்க. அச்சச்சோ, அப்புறம் என்னாச்சுங்க? அப்புறம் என்ன, அம்மாவோட 1/2 மணி நேரம் உழைப்பும் அந்தல சிந்தல ஆகி போச்சுங்க. அடுத்து நாம என்னங்க பண்ண போறோம்? அடுத்து என்ன, ஜூட் தான். ரெடி ஜூட். ரைட்லா ரைட். டூடி டூடி டம் டம் டூடி டூடி டம் டூடி டூடி டம் டம் டூடி டூடி டம் டூடி டூடி டம் டம் டூடி டூடி டம் டூடி டூடி டம் டம் டூடி டூடி டம். செல்லமே, என்னாச்சு? ஏன் சோகமா இருக்கீங்க? கடைக்கு போறதுக்கு மட்டும் கடைசி பையன் அனுப்புறாங்க, ஆனா கல்யாணம் மட்டும் முதல்ல மூத்த பையனுக்குன்றாங்க. என்ன நியாயங்க? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கே. சோன் பப்டி, என்ன பரபரப்பா பைக் கிட்ட இருந்து ஓடி வரீங்க? நான் அப்பாவோட பைக்கு கதையை முடிச்சு விட்டேனுங்க. அச்சச்சோ, பைக் என்ன பண்ணீங்க? அம்மாவுக்கு லீவ் விட்டுட்டு அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பைக்கை துடைக்கிற சிறப்பான செய்கையை செஞ்சேனுங்க. பைக்கை தானே தொடச்சிங்க, அதுல என்னாச்சுங்க? பைக்கை துடைக்கும் போது டிஸ்டர்பா இருக்குன்னு டயர்ல அந்த டீப் நட்டை கழட்டி விட்டேனுங்க. ஐயோ, பஞ்சர் ஆக்கி விட்டீங்களா? அச்சச்சோ, அதுக்கு பேர் பஞ்சரா? அப்பா வைக்க போறாரு முதுகுல டிஞ்சரு. தேனட கிச்சன்ல இருந்து ஓடி வரீங்க, என்னாச்சுங்க? அம்மா சொன்னதை அப்படியே செஞ்சோம், அங்கீகாரம் கிடைக்கலைங்க. அச்சச்சோ, அப்படி என்ன செஞ்சீங்கங்க? அம்மா தோசை ஊத்தணும், கல்லை எடுத்து வைன்னு சொன்னாங்கங்க. நீங்க என்ன செஞ்சீங்கங்க? நானும் கல்லை எடுத்து வச்சேனுங்க, ஆனா கடைசி வரை அதுல தோசை ஊத்த முடியலைங்க. ஏங்க தோசை ஊத்த முடியல? ஏன்னா நான் எடுத்து வச்சது தோசை கல் இல்லைங்க, செங்கல்லுங்க. அச்சச்சோ, அப்புறம் என்னாச்சுங்க? அப்புறம் என்ன, வழக்கம் போலதான். எடுத்தேம்பாரு ஓட்டம். தேஞ்சிட்டு இன்னைக்கு என்ன பண்ணீங்க? ஏன் ஓடி வரீங்க? என்ன விதி என்ன விதிடா, விதிய சொல்ல ஒரு வழி. அச்சச்சோ, அப்படி என்ன நடந்துச்சுங்க? அம்மாக்கு பிடிக்கும்னு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணேனுங்க. சரிங்க, அதுல என்னாச்சுங்க? பொரியல் செஞ்சு முடிச்சதை எடுத்து சாப்பிட்டா ஒரே இனிப்புங்க. பொரியல் எப்படிங்க இனிப்பாச்சு? இங்க தானுங்க நான் ஒரு பெரிய வேலைய பார்த்து விட்டேனுங்க. அப்படி என்ன வேலை பாத்தீங்க? நான் பண்ணது உருளைக்கிழங்கு பொரியல் இல்லைங்க, ஜபோட்டா பொரியலுங்க. அவன் தாண்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். எங்க மாமா இருக்கானே, அவன் போன்ல சார்ஜ் இருக்க வரைக்கும் கண்டுக்க மாட்டான். சார்ஜ் முடிஞ்சோடனே என் செல்ல குட்டி, என் பொச்சு குட்டி, அழகு குட்டி, குட்டி பத்தாருன்னு சொல்றான். இவன மாதிரி ஆளுங்களை என்ன பண்ணலான்னு கொஞ்சம் கமெண்ட்ல சொல்றீங்களாங்க? மாமா மாமா, ஹலோ மாமா மாமா மாமா. பேபி, எல்லாரும் எங்க போறீங்க? எனக்கு பொண்ணு பார்க்க போறோம். இப்பவே பார்க்க ஆரம்பிச்சாதான் 25 வயசுக்குள்ள பொண்ணு கிடைக்கும். பாவம் 90s கிட்ஸ். பேபி, எதுக்கு இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க?
நாடு எங்கெங்க போகுது? இந்த கரண்ட் பில் கட்டுற காசுக்கு நான் கால் கிரவுண்ட் இடம் வாங்கிடலாம் போலங்க. பேபி என்னாச்சு? இந்த ஸ்கூல்ல ஏன் லீவ் விடுறாங்கன்னு தெரியல. அம்மா எல்லா வேலையும் என்ன பண்ண சொல்லிட்டு ம், இன்ஸ்டா பாத்துட்டு இருக்காங்க. குழந்தை ஏன் சோகமா இருக்க? நீட் எக்ஸாம் படிக்க சொல்றாங்க. ஆனா எனக்கு இன்னும் ஸ்பெல்லிங்கே தெரியாது. செல்லக்குட்டி ஆட்டோ வருமா? அதுவா? வராது. நான் ஓட்டுனாதான் வரும். சவாரி 2000 ரூபாய். போலாமா? போலாமா? தினமும் கேலண்டர்ல தேதி கிழிக்கிறது முக்கியம் இல்ல. கிழிச்ச தேதியில நாம என்னத்தை கிழிச்சோன்றதுதான் முக்கியம். அடிச்சு பெரியவனாகி நல்ல பேர் வாங்கணும்னு அம்மா சொன்னாங்கங்க. அதுக்கு பிறக்கும் போதே நல்ல பேர் வச்சா என்னவான்னு கேட்டேங்க. அதுக்கு அடிக்க வராங்க. எல்லாரும் இனிமே விவசாயம் அழிஞ்சிடும்னு சொல்றாங்க. நாங்க இருக்கோம், அதை அழிய விட மாட்டோம். ஸ்வீட்டி எப்படி வாழணும்னு நினைக்கிற? எதுவும் இல்லைன்னு வாடிடவும் கூடாது, எல்லாம் இருக்குன்னு ஆடிடவும் கூடாது. எல்லாம் மாற ஒரு நாள் போதும். பழி சொல்ல தெரிந்த யாரும் நமக்கு வழி சொல்ல போவதில்லை. நம் வாழ்க்கை நம் கையில். நாம தான் போராடி ஜெயிக்கணும். செல்லம், அப்பாக்கு அழகான கவிதை சொல்லுங்க. 1000 மடங்கு அன்பு உள்ளே வச்சுக்கொண்டு எதிரிய போல் தெரியும் ஒரே உறவு. வாழ்க்கையில எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஃபீல் பண்றதை விட அதை டீல் பண்றதுதான் எப்பவுமே நல்லது. உசுப்பேத்துறவன் கிட்ட உம்முனும் கடுப்பேத்துறவன் கிட்ட கம்முனும் இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். வாழ்க்கையில சோகங்கள் அடமழையா விழுந்தாலும் சரி, ஆலங்கட்டியா மழை வந்தாலும் சரி, சும்மா எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி அசையாம நிக்க கத்துக்கணும். ஏன் தங்கம் சோகமா இருக்க? நமக்கு நடிக்கவும் தெரியல, நம்ம கிட்ட யார் நடிக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கவும் தெரியல. என்னதாங்க பண்றது? தெரியாது எங்களுக்கு. நீங்க எடுத்து சொல்லு பார்க்கலாம். ஜப்பான்காரன் வேலை செய்யலைன்னா செத்துருவான். சீனாக்காரன் சூதாடாம இருந்தா செத்துருவான். நம்ம சொந்தக்காரன் நம்ம சந்தோஷமா இருந்தாவே செத்துருவான். உண்மை. நான் படிச்சு நல்ல பேர் வாங்கணும். வளர்ந்து படிச்சு பெரிய ஆளாயி நல்ல பேர் வாங்கறதுக்கு பிறக்கும் போதே நல்ல பேரா வச்சா என்னவா? இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா. நீங்க எடுத்து சொல்லு பார்க்கலாம். என்னதான் நமக்கு நீச்சல் தெரிஞ்சிருந்தாலும் சாக்கடையில விழுந்துட்டா எழுந்துதான் வரணும். அதை விட்டுட்டு அங்கேயும் நீச்சல் அடிச்சுட்டு இருக்க கூடாது. ஏன் இவ்வளவு வேகமா ஓடுறீங்க? அதுவாங்க, மழை வர மாதிரி இருக்குங்க. நான் வேற சோளம் காய வச்சிருக்கேங்க. நீங்க தனியா வாங்க அல்றீங்க? அட ஆமாங்க, அப்பா அம்மா ஒரு வேலைய வெளிய போயிருக்காங்க. போயிட்டு வரதுக்குள்ள மழை வந்தா ஃபுல்லா நனைஞ்சிருங்க. அச்சச்சோ, செத்த அந்த மைக்க ஓரமா வச்சுட்டு என் கூட வந்து சோளம் குமிக்க ஹெல்ப் பண்ணுங்க. சோளம் தண்ணி இல்லாத காயும் போது வராத மழை, கஷ்டப்பட்டு அறுவடை பண்ணி காய வைக்கும் போது வருதுங்க. என்னங்க கஷ்டப்பட்டு சோளத்தை கொண்டு போய் கொடோன்ல போட்டா அவங்க குடுக்கற காசு கஞ்சிக்கே மிஞ்சாதுங்க. இதாங்க விவசாயி நிலைமை. ஐயோ, வானை இறைச்சல் போட்டுட்டு மழை வருதுங்க. சீக்கிரம் வாங்குங்க, சோளம் குமிச்சிட்டு படுதா போட்டு மூடணுங்க. மைக்குக்காரரே, நீங்க அந்த மைக்க வச்சுட்டு வரதுக்குள்ள மழையே வந்துடும் போல. மழையோ வெயிலோ எதுவா இருந்தாலும் விவசாயி மட்டும்தான் முழுவதும் பாதிப்படைகிறான். இவ்ளோ கஷ்டப்படுற விவசாயிய ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, விவசாயத்தை மேம்படுத்துங்க.